பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 12 verse 1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் இன் த டேஸ் ஆஃப் யுவர் யூத். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நம்ம ஒரு காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய வாலிப நாட்கள்ல நம்மளை படைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவரை நினைத்து அவரை நோக்கி பார்த்து நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அவரையே எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும். ஆனா வாலிப நாட்கள் என்ன செய்கிறோம்? மற்ற மனுஷங்களை சார்ந்திருக்கிறோம். மற்ற மனுஷங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். மற்ற உலகப்பிரமான காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா வேத வசனம் சொல்கிறது, வாலிப நாட்கள்ல நம்மளை படைத்த தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும், அவரையே நினைக்கணும். அவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? வாலிப நாட்கள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கைய அவருடைய கரத்துல அர்ப்பணிங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிங்க. கர்த்தருக்காக வாழ உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாலிப நாட்கள்ல கர்த்தரை நினைத்து கொண்டே இருங்க. கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்யுங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. தேவனே, ஆண்டவர் ஏசப்பா, உங்களுக்காக வாழ அர்ப்பணிக்கிறாங்க. உங்களையே சார்ந்திருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களோட பேசுறீங்க. பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய வாலிப நாட்கள்ல நீங்க கர்த்தரையே நோக்கி கர்த்தரையே சார்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிற்காலத்துல உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்ப உள்ள நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு நினைத்து அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையை நீங்க இழந்து போயிடாதீங்க. கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தரையே நோக்கி சார்ந்துருங்க. வாலிப நாட்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமா உங்க மூலமாக பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.